வெல்கம் டு சிம்பிளி ஷென்பா. இன்றைக்கி நம்ம பிரண்டை ஊறுகாய் எப்படி செய்யலாங்கிறது தாங்க பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பிரண்டையில் துவையல் செஞ்சுருக்கோம். உங்களுக்கு இந்த மாதிரி அதிகமாக கிடைக்கும் போது பிரண்டையை நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி ஊறுகாவாக நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம், பொடியாக கூட செஞ்சு வச்சுக்கலாம். ஆனால் இந்த மாதிரி ஊறுகாய் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா எலசான பிரண்டையாக இருக்கணும், முத்துனதாக எடுக்காதீங்க. எலசாக இருக்கும்போது தான் நமக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். முத்தி இருந்ததுன்னா க்ளீன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கை ரொம்ப அரிக்கும், அதே மாதிரி சாப்பிடும்போது நாக்கும் நமக்கு சொரியிற மாதிரி இருக்கும். அதனால் இலை பிரண்டையாக துவையலுக்காகட்டும் ஊறுகாய்க்காகட்டும் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த பிரண்டையை க்ளீன் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா கையில் தேங்காய் எண்ணெயோ ஏதாவது தடவிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் க்ளவுஸ் கூட போட்டுக்கலாம். எப்படி இருந்தாலும் கொஞ்சம் நமக்கு அரிப்பு எடுக்கும். அது நல்லா எலசாக இருந்ததுன்னா நமக்கு அரிப்பு பெருசாக எடுக்காது. கொஞ்சம் முத்துனதாக இருந்தாலே நமக்கு அரிப்பு அதிகமாக இருக்கும். இப்போ நான் இதை க்ளீன் பண்ணிட்டு வரேன். பிரண்டை க்ளீன் பண்ணுற வீடியோ ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்காங்க. நான் எப்படி க்ளீன் பண்ணணுங்கிறத டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேங்க, பார்த்துக்கோங்க. இருந்தாலும் நான் இப்போ ஒரு இது க்ளீன் பண்ணி காமிக்கிறேன். க்ளீன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்ளவுஸ் நீங்கள் போட்டுக்கலாம். இந்த க்ளவுஸ் பார்த்தீங்கன்னா 20 rupees தாங்க, எல்லா மெடிக்கல் ஷாப்லேயுமே கிடைக்கும். இப்போ நம்ம க்ளீன் பண்ணலாம். எலசாக இருந்ததுன்னா இப்படி நமக்கு உடைக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஈஸியாக வரும். இப்படி உரிச்சு எடுத்துக்கோங்க. லேசாக தான் இருக்கும், இப்படி பண்ணாலே வந்துடும் நமக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா வதக்கிறதுக்கு இப்படி நம்ம முழுசாக போட வேண்டாம், சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இந்த மாதிரி 4 பக்கமும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. சின்ன சின்னதாக இந்த மாதிரி இருந்ததுன்னா நம்மளுக்கு எண்ணெயில் வதக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ எல்லாத்தையுமே நம்ம இதே மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம பிரண்டையை க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கோங்க. அதே மாதிரி ஒரு 15லேருந்து 20 பல் பூண்டும் தொளிச்சு வச்சுருக்கேன். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஸ்பூன் கடுகும் ஒரு ஸ்பூன் வெந்தயத்தையும் லைட்டாக வறுத்துட்டு அதை பொடிச்சு எடுத்துக்கலாம். கடுகு ஒரு ஸ்பூன். அது வெடிக்கிற ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம இதை வேறு தட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் வெந்தயம், அதுவும் பார்த்தீங்கன்னா லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்துட்டு அதையும் வேறு தட்டுக்கு மாற்றிக்கலாம். வெந்தயமும் கலர் சேஞ்ச் ஆகிருச்சுங்க, இதையும் வேறு தட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இந்த ரெண்டையுமே ஈரப்பதம் இல்லாத மிக்ஸி ஜாரில் நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம். ஊறுகாய் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் விட்டு பிரண்டை, பூண்டு, புளி இது மூணையுமே லைட்டாக நம்ம வதக்கி எடுக்கணும். அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அடித்து எடுத்துக்கலாம். இப்போ ஊறுகாய் செய்கிறதுக்கு நான் மண் சட்டி தான் வச்சுருக்கேன். சூடாகட்டும், நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். சட்டி சூடாயிடுச்சு. இப்போ நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சுங்க. ஃபஸ்ட்டு நம்ம பூண்டை வதக்கி எடுத்துக்கலாம். பூண்டு வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட நம்ம சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்துக்கிற அளவுக்கு டேஸ்ட்டாக தான் இருக்கும். பூண்டு வதக்கியாச்சுங்க. இந்த அளவுக்கு வதக்கினா போதும். இதை வேறு தட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்ததாக பிரண்டையை வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ அது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற புளியும் சேர்த்துக்கலாங்க. புளி பார்த்திங்கன்னா சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு எடுத்துக்கோங்க.
பிரண்டையும் நல்லா வதக்கியாச்சுங்க. இந்த அளவுக்கு வதக்கினா போதும். இதையும் வந்து நம்ம வேறு தட்டுக்கு மாற்றிக்கலாம். இது வந்து சூடு ஆறின உடனே நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. அரைக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி ஊற்ற தேவையில்லை. இதுலேயே கொஞ்சம் எண்ணெய் இருக்குது, அந்த இதுலேயே வந்து நல்லா நைஸாக அரைஞ்சிரும். ஆற வச்சதை நம்ம அரைச்சி எடுத்தாச்சுங்க. தண்ணியே ஊற்ற கிடையாது. இப்போ அதே மண் சட்டியில் இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு, கருவேப்பிலை, ஒரு வரமிளகாய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு, கடுகு சேர்த்துக்கலாம். கூடவே கருவேப்பிலை, ஒரு வரமிளகாய். இப்போ அது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், இது எல்லாமே வந்து எண்ணெயில் கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம். மிளகாய்த்தூள் வந்து நல்லா காரம் இருக்குங்க. நான் ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக போட்டிருக்கேன். இது எண்ணெயில் வறுபடும் போது நல்லா மணமாக இருக்கும், அதுக்காக தான். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த பிரண்டையும் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து எண்ணெயிலேயே தான் வந்து மிளகாய்த்தூள், பெருங்காய்த்தூள், மஞ்சத்தூள் எல்லாம் போட்டோம். அதெல்லாம் எண்ணெயில் போடும்போது உங்களுக்கு கரிஞ்சிருமோன்னு பயமாக இருந்தால் அந்த எண்ணெய் சூடு இருக்கும். நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எல்லா பொடியும் வந்து மெதுவாக சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து நமக்கு கரிஞ்சு போயிடுங்கிற பயம் இருக்காது. இப்போ இதில் வந்து நம்ம உப்பு சேர்க்க கிடையாது, கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இது எண்ணெயிலேயே நல்லா வதங்கட்டும். இந்த பெருங்காய பொடி தாங்க நான் சேர்த்துருக்கேன். இந்த பெருங்காய பொடி பார்த்திங்கன்னா நான் வந்து நாட்டு மருந்து கடையில் வாங்கினேன். நம்ம கடைகளில் வாங்கினதில் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா மைதா தான் மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. நாட்டு மருந்து கடையில் நமக்கு நல்லா ஒரிஜினலாகவே கிடைக்கிது, கட்டியாகவும் கிடைக்கிது, பொடியாகவும் கிடைக்கிது. ஆனால் நாட்டு மருந்து கடையில் விற்கிற பெருங்காயம் பார்த்திங்கன்னா கோதுமை மாவு மிக்ஸ் பண்ணி தான் வந்து கட்டி பண்ணுறாங்க. நீங்கள் இனிமேல் வாங்கணுன்னா அதில் வாங்கிக்கோங்க. ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம பொடிச்சு வச்சுருந்தோம் இல்லையா, வெந்தயமும் கடுகு பொடியும், அதை கூட சேர்த்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த ஊறுகாய் எடுத்துக்கலாங்க. பிரண்டையில் வந்து கால்சியம் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ இது கூட ஒரு துண்டு கருப்பட்டி சேர்த்துக்கலாங்க. குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்கணுன்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம், நல்லா இனிப்பாக இருக்கும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. கருப்பட்டி கரைஞ்சதும் நம்ம இனி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு ஆனாலே போதுங்க, நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்பவும் நம்ம எண்ணெயிலே வதக்கிட்டு இருந்தோம்னா அது நல்லா மொறுமொறுன்னு ஆகிடும். சாப்பிட்றதுக்கு நமக்கு நல்லா கொஜ்ஜு மாதிரி கிடைக்காது. இப்போ இனி நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பிரண்டை ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஊறுகாய் வந்து நமக்கு ஒன்றும் அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகாதுங்க. ஏன்னா வந்து இதில் நம்ம சுத்தமாகவே தண்ணியே சேர்க்க கிடையாது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபீஸ்க்கு சிம்பிளி ஷென்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.